நடிகர் நாகா அர்ஜுன் அமலா அவங்களுடைய இரண்டாவது மகனான அகில் அக்னிநேனிக்கு இன்னைக்கு திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு. அகில் ஜைனப் என்ற பொண்ண காதலிச்சுட்டு வந்த நிலையில இவங்க 2 பேருக்கும் இப்ப திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு. அகிலுடைய வெட்டிங் இவங்களுடைய சொந்த ஸ்டுடியோவான அன்னபூர்ணா ஸ்டுடியோவில் தான் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த திருமணத்துல நாகார்ஜுனுடைய ஃபேமிலியும் ஷோபிதா துல்லிபாலா அவர்களுடைய ஃபேமிலியும் மணப்பெண்ணுடைய ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து ரொம்பவே கிராண்டா நடத்தி முடிச்சிருக்காங்க. கடந்த வருஷம் நாக சைத்தன்யாவுக்கும் ஷோபிதா துல்லிபாலாவுக்கும் திருமணம் நடந்திருந்துச்சு. இவங்க 2 பேருடைய திருமணத்தை தொடர்ந்து சில மாதங்கள்லயே அகில் அவருடைய என்கேஜ்மெண்ட்டை அறிவிச்சிருந்தாரு. அகில் ஆல்ரெடி 2 வருஷமா ஜைனப்ப காதலிச்சுட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. இந்த திருமணத்துல ராம் சரண், சிரஞ்சீவி போன்ற பல தெலுங்கு செலிபிரிட்டிஸ் கலந்துகிட்டாங்க. அகில் காதலிக்கிற பொண்ணு முஸ்லிம் என்பதனால இவங்களுடைய திருமணம் 2 முறைப்படியும் நடக்க இருக்காம். இந்த திருமணத்துக்கு முன்னாடி நடந்த ப்ரீ வெட்டிங் ஈவென்ட்ல நடிகர் சிரஞ்சீவி, ராணா தகுபதியுடைய ஃபேமிலி மற்றும் பல டைரக்டர்ஸோட ஃபேமிலியுமே கலந்துக்கிட்டாங்க. இதை தொடர்ந்து தெலுங்கு சினிமாவில இருக்க எல்லாருமே அகிலுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. நடிகர் மாதவன் மற்றும் அவருடைய மனைவிக்கு இன்னைக்கு 26வது திருமண நாளாம். இது குறித்து மாதவன் அவர்களே அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல அவருடைய மனைவிக்கு விஷ் பண்ற விதமா ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, நமக்கு கல்யாணமாகி 26 வருஷம் ஆகுது. 33 வருஷமா நம்மளுக்கு ஒருத்தர தெரியும். என்னோட லைஃப்ல எல்லாமே நீ எனக்கு கொடுத்திருக்க. நான் எப்பவுமே என்னுடைய லைஃப மாத்திக்கிட்டு வாழணும்னு நினைச்சது கிடையாது. நீ நான் நினைச்சதை விட எனக்கு ரொம்பவே அதிகமா கொடுத்திருக்க. நான் ரொம்பவே பிளஸ்டா ஃபீல் பண்றேன். ஹாப்பி ஆனிவர்சரி மை லவ்னு சொல்லிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரி ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய JLV என்டர்டைன்மெண்ட் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.